Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, நான் லாஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களை நான் அடுத்து சம்மர் கலெக்ஷன்ஸில் பார்க்குறேன். அதாவது அமேசானில் வந்து கிரேட் சம்மர் சேல் போயிட்டு இருந்துச்சு, அந்த இதில் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்க்குறீங்கன்னா இந்த ரீகோ ரீசார்ஜபிள் சாப்பர். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம நிறைய சாப்பர்ஸ் வச்சுருப்போம். இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா மேனுவலாக த்ரெட் புல்லிங் சாப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்டர்செஃபோட அந்த மேனுவலாக நம்ம கையில் சுற்றுற மாதிரி ஒரு சாப்பர் அதுவும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சாப்பர், இது டோசால, இது எல்லாமே இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் சாப்பர் கொஞ்சம் நியூ மாடலாக இருந்துச்சு. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ரீகோ தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன ஒரு ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும்தான் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1 years வாரண்ட்டி இருக்குது. மிச்சம் எல்லா சாப்பர்லேயுமே இருக்குது. இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் பஃப்னு போட்டிருக்காங்க. இதே ப்ராடக்ட் தான் அக்யூரேட்டாக 750 rupees அது. பட் இது பார்த்தீங்கன்னா 899 rupees. ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரீகோவில் மட்டும் உங்களுக்கு 1 year வாரண்ட்டி வருது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது மெயினாக இது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்னபிள் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். இதை நீங்கள் வாங்கும் போதே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு இது வந்து 5 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, ஒரு லைட் ப்ளூ மாதிரி ஒன்று, பிளாக்கில் ஒன்று வருது, பிங்க்கில் ஒன்று வருது. ஸோ 5 கலர்ஸில் வருது. ஆனால் அவங்க பாக்ஸில் டினோட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு 3 கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 5 கலர்ஸில் ப்ளூ மட்டும் ஆப்ஷனில் இல்லை. மிச்சம் நான் சொன்ன எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஒவ்வொரு கலர் ஆப்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். சம்மர் சேலில் ரெட்டு மட்டும்தான் 899 இருந்தது. மிச்சது எல்லாமே 999 இருக்குது. இன்றைக்கி படி பார்த்தீங்கன்னா பிங்க்குமே உங்களுக்கு 899 வருது. பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே 949 rupeesல இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து இதில் வந்து பேக்கிங் எல்லாமே ஓகே தான், வெளியே காஷனோடு தான் வந்துருந்துச்சு. ஸோ இது லித்தியம் பேட்டரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரீகோ பிராண்டோடது. இது USB சார்ஜிங் இது எல்லாமே இருக்குது. பவுல் வந்து 250 கெப்பாசிட்டி, ஷார்ப் பிளேட்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலாங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே கட் பண்ணும், எல்லாமே சூப்பர்பாகவே பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இந்த சைடில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்ஸோடது கெப்பாசிட்டி எப்படி பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபஸ்ட்டு அந்த USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மேனுவல் புக்கு, அதாவது வாரண்டி கார்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஃபைனலாக ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு. நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இது மட்டும் தான் ஆஃபரில் இருந்ததுனால இந்த இதில் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப குட்டியாக அழகாகவும் இருக்கும். நீங்கள் பெருசாக எதிர்பார்த்து வாங்காதீங்க. பவுல் சைஸு மொத்தமே இது தான் 250 ml தான். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இது ஹவுஸ் ஹோல்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், பேச்சுலர்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாஸ்டலர்ஸ் இப்படி நிறைய பேர் சமைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பிக்னிக்லாம் போகும்போது இது டீசெண்டாகவே உங்கள் பேக்குள்ளே ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கட்டாயிரும், அந்த மாதிரி பயம் வேணாம். இது வந்து ஈஸியாகவே இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு சார்ஜிங் இது கொடுத்துருக்காங்க, USB சார்ஜிங். ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும். அடாப்டர் வந்து நம்ம மொபைல் சார்ஜரில் இருக்கும் இல்லையா, அந்த அடாப்டரோட இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் லைட் இண்டிகேஷன் வரும். வரும்போதே அவங்க சார்ஜ் போட்டிருந்தாங்க, இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட்டு இதில் இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன், ப்ளூ கலரில் வருது. ஸோ சார்ஜிங் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் இண்டிகேஷன் கொடுக்கும். சார்ஜிங் ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களுக்கு திருப்பியும் ப்ளூ வந்துடும். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் மோட்லேயும் ப்ளூ லைட் ஃப்ளாஷ் ஆகும். முடிய போகுது, பேட்ரி லோவாக இருக்குங்கும் போது ரெட்டு வந்துடும். இது இந்த கிளிப்பை வந்து நீங்கள் சரியாக மூடல, இங்கே பாருங்கள், எடுக்கும் போதே உங்களுக்கு லைட் எரியுறது தெரியும். சரியாக மூடலைங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளாஷை ரெட்டும் ப்ளூவும் மாறி மாறி எரியும். நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ மட்டும்தான் எரியும். ஸோ பேட்ரி லோ ஆகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரெட்டு காமிக்கும். ஸோ
இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம 1 hour 2 hours சார்ஜ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு 60 to 70 டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறத மோடை பொறுத்து அந்த பேட்ரி வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறமாவே அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த இன்வாய்ஸு இது எல்லாமே நீங்கள் கொடுத்துடணும். நான் அந்த செல்லர்கிட்ட வந்து ஃபுல்லாமே பண்ணி என்னோடய ப்ராடக்டை வந்து 1 year வாரண்டிக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ அந்த செல்லர்கிட்ட இருந்தும் எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்தது, இந்த லிட்டு மட்டும் ரொம்ப லூஸாகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப லூஸாக இருக்குது. அப்படிங்கும்போது நான் ப்ராடக்டே இப்படி தான் இருக்கும் போல், அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி அந்த செல்லர்கிட்டே காண்டாக்ட் பண்ணி கேட்கலான்னு கேட்கும் போது அவங்க எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, லிட்டு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நான் என்னோடய ரீப்ளேஸ்மெண்ட் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுது அவங்களுக்கு ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சில்வரில் வரும் இங்கேயும். அதுதான் உங்களுக்கு அந்த ஹோல்டிங் பாயிண்ட். இங்கே இந்த கேப் தெரியுது இல்லையா, இந்த கேப்பும் இது ரெண்டுமே கரெக்டாக இதோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எரியும். அந்த லைட்டும் உங்களுக்கு இண்டிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இந்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான். நல்ல 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ கழுவும் போதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். சர்ஜிக்கல் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவுலோட கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ தான். ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராடக்ட்ஸை வந்து இதில் போடணும். நீங்கள் ஓவர்லோடு பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் யூஸ் பண்ணாதீங்க ப்ராடக்ட்ஸை, ரொம்ப நிறையாவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு அளவாக மைல்டாக வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், டிஷ்வாஷரில் போடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலையோ மைக்ரோவேவ்லேயோ வைக்கக்கூடாது. இந்த பவுல் வந்து பிபிஏ ஃப்ரீ தான், பட் 100 degree Celsius வரைக்கும் உங்களுக்கு இது நல்லாவே ஹீட்டை அப்சர்வ் பண்ணுங்கிறதுனால நீங்கள் சுடுதண்ணியில் கூட போட்டு கழுவிக்கலாங்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கு ஹார்டான ஸ்க்ரப்பரோ ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு கழுவ வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு லிக்விட் போதும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் ஏதாவது எக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்கும் போது வேணால் நம்ம லைட்டாக ஹாட் வாட்டர் வந்து போட்டுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் பேஸ் ரப்பர் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் கேட்பாங்க உங்களுக்கு, அது வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ சீரியல் நம்பர் எப்போவுமே பின்னாடி இருக்கும், இதை வச்சு தான் நீங்கள் வாரண்ட்டிக்கு இது பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நிறையாவும் போடாதீங்க, கொஞ்சமாகவும் போடாதீங்க. ஓவர்லோடு போடாமல் ஹாஃப் லோடில் போட்டு கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிளேட்ஸையும் கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு நான் சொன்ன இந்த இதில் செட் ஆனால் தான் உங்களுக்கு அது ஒர்க்கே ஆகும். இங்கே பாருங்கள், மாற்றி பண்ணால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது செட் ஆகாது. அந்த கரெக்டாக அந்த இது கிளிப் ஆனால் மட்டும்தான் இது கரெக்டாகவே எடுக்கும். ஸோ எல்லாமே போட்டுட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுட்டு நம்ம இதில் இப்போ இதை சாப் பண்ணலாம். நம்ம த்ரெட்டெல்லாம் வச்சு இழுக்கிறோம்ல, அது அந்த பிளேஸில் தான் இருக்கணும். இது அப்படி இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு இதை வந்து செய்யலாம். ஸ்பீட் பாருங்கள், 30 watts இது மோட்ரு. பேட்ரி கழுவும் போது இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து நீங்கள் கழுவிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை மட்டும் நம்ம கழுவி வச்சுக்கிட்டா போகணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எவ்வளோ நேரம் நம்ம இதை ஓட விடலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 seconds தான். 30 secondsக்கு மேலே அதுவாகவே ஆட்டோவாகவே ஆஃப் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2 minutes ரெஸ்ட் விட்டுக்கலாம். இதே இது நீங்கள் 3 cycles கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா 30, 60, 90ன்னு பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 minutes பிரேக் விட்டுட்டு திருப்பி பண்ணுங்கள். இது இந்த மோட்டருக்குள்ள கேரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கையை விட்டு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அதனால் பிளேடை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் இதில் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பவுல் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிலிக்கான் ஸ்பேட்டுலா வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா எடுத்து விடுறதுக்கும் அதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கும் எனக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. ஸோ இதோட லிங்க் வேணாலும் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 வரும், 3 ஸ்பேட்டுலாஸ் இந்த இது இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது எப்படி கட் பண்ணுது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடாப்டரில் இந்த இது கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். பாருங்கள், ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது. ஸோ சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து சார்ஜ் ஏறி முடிக்கிறதுக்கு எப்படி 1 hour 2 hours ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சார்ஜ் ஏறும் போது நம்ம வந்து இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த
இதை வந்து இப்போ பாருங்கள் லைட் எரியுதில் அந்த மிஷினை வந்து கழுவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பார்ப்போம். நான் சின்ன வெங்காயம் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ வெங்காயம் போடுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சின்ன வெங்காயத்தை இப்போ சாப் பண்ணுதான்னு பார்ப்போம். ஓவர்லோடெல்லாம் இல்லை, அளவாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி அந்த கிளிப்பை இது கரெக்டாக பண்ணால் தான் வரும். இல்லைன்னா பாருங்கள் கனெக்ட் ஆகாது, லைட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்ப்போம். நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். லைட் தெரியுதா இப்போது? ஸோ இப்போ வந்து நான் அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் ஒரு சுற்றில் நல்லா சாப் பண்ணிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு மைன்யூட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த அளவு வேணுங்கிறதுனால நான் பண்ணேன். ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி சாப் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள். நல்லாவே கரெக்டாக டைசஸ் மாதிரி பண்ணியிருக்கு. உங்களுக்கு மின்சிங் வேணும்னா நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம டொமேட்டோ, நான் ஒரு தக்காளி ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் அதை நல்லாவே உங்களுக்கு சாப் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். நான் பெருசு போட்டதுனால 1 போட்டிருந்தேன். எதுக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறது நல்லது. ஃபுல்லாக போட்டுட்டா அப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பாருங்கள் மல்லியும் புதினாவும் போட்டிருக்கேன். ஸோ லீவ்ஸையுமே இது நல்லா சாப் பண்ணும். நீங்கள் கீரையெல்லாம் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் கையை மட்டும் விடாமல் இந்த மாதிரி விட்டு எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கைக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் ஃபிங்கருக்கு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே ஃபஸ்ட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கணும். ஃபுல்லாமே பெருசாக போடாமல் ஃபஸ்ட்டு நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ ஆன் பண்ணுவோம். ஸோ கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் வெளியில் பார்த்துட்டே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே அந்த 3 வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டேன். இதுதான் அந்த ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் உரிக்காமல் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ தோல் உரிக்காமல் போட்டதுனால இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எனக்கு வந்து இது ரசத்துக்கு வேணுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அப்படியே நான் பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறத மட்டும் நீங்கள் வெட்டிட்டு போடுங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம அப்படியே போடலாம். ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுங்கிறதுனால நான் இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிரில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ தயிர் எப்படி அடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தயிரில் உங்களுக்கு இது வேணும், லெசி வேணும்னா நம்ம இந்த இதிலே ஜீனி போட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ மோர் வேணுங்கிறதுனால நான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் நல்லா சர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, வெளியில் வந்துடும். ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நல்லா அளவான தண்ணி ஊற்றி இதில் பண்ணவும் நல்லா மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம குடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து முட்டை 2 போட்டிருக்கேன். 2 முட்டை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் முட்டையும் நல்லாவே பீட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதில் வெங்காயம் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே இதில் போட்டு நீங்கள் ஆம்லேட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளைன் ஆம்லேட்டுங்கிறதுனால 2 முட்டை மட்டும் இதில் போட்டிருக்கேன். பாருங்கள் மேலே கூட தெறிக்கவே இல்லை. ஸோ அதை க்ளீன் பண்ணணும்னு ரொம்ப அவசியமே இல்லை. இதை மட்டும் நம்ம கழுவுனா போதும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணனா, இந்த மாதிரி ஒரு டிஷ் லிக்விட் போதும். இதை வச்சு நம்ம சும்மா நல்லா தேய்ச்சி விடலாம். ஸ்க்ரப்பர்லாம் வேணாம், ஸ்க்ராட்ச் ஆயிரும். இந்த பிளேடு மட்டும் நீங்கள் பார்த்து கழுவிக்கோங்க. இதையும் சும்மா இப்படி பண்ணிவிட்டு ஒரு லேசாக தண்ணி வச்சு தொடச்சா போதும். இப்போ இதை நான் நல்லாவே இதை ரின்ஸ் பண்ணுறேன். ரின்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சும்மா ரின்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்படி கட் பண்ணியிருக்கு நம்ம இப்போ பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஹார்டான இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது காஃபி பீன்ஸு, ஐஸ் க்யூப்ஸு இதெல்லாமே இதில் போட்டு க்ரஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் குட்டியாக கட் பண்ணி இதில் போடுங்க. ஸோ அதுவாகவே அரைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ரக் ஆச்சுன்னா பாதி ப்ராடக்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சுற்ற ஆரம்பிங்க. ஸோ பேட்டரிலேயும் தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூலே துணியில் வலிச்சு அப்படியே தொடச்சி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் அந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோடு உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.